ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 12/1/2024 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 27ஆம் நாள். தக்ஷிணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, சந்திர தரிசனம், திருவோணம், மேல்நோக்கு நாள், கூடாரவல்லி, தேசிய இளைஞர் தினம், புலம்பெயர்ந்த உலகத் தமிழர் தினம், விவேகானந்த சுவாமி பிறந்த தினம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். அதாவது இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் மேற்கு திசையை நோக்கி நீங்கள் பயணங்கள் மேற்கொள்வதாக இருந்தால் சிறிதளவு பரிகாரமாக வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். தனுசு லக்னம், இருப்பு 34 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:33 மணிக்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 4:40 மணி வரை பிரதமை, அதன் பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று மாலை 5:41 மணி வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று மாலை 4:21 மணி வரை ஹர்ஷனம், அதன் பின்பு வஜ்ரம். கரணம் இன்று மாலை 4:40 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று மாலை 5:41 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை. இந்த இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் கொடுக்கல் வாங்கல் ஏதாகிலும் இருந்தால் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 11 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரையிலுமான அற்புதமான செவ்வாய் கோரையில் திருப்பித் தருவது உத்தமம். இன்னைக்கு செவ்வாய் கோரைன்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6லேருந்து 7 இருக்கு. சில பேருக்கு இன்னும் டவுட் கிளியர் ஆகலை. அதுக்காகத்தான் ஒவ்வொரு வாரமும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்கு விளக்கு வச்சு 6 மணிக்கு மேலே கொடுப்பாளா? கொடுக்க முடியாது. ஒரு 7 மணிக்கு மேலே கொடுக்கலான்னாக்க செவ்வாய் ஹோரை போயிடுறது. நான் என்ன பண்ணுறது? அப்படிப்பட்ட பட்சத்தில் நீங்கள் காலையிலேயே 11லேருந்து 12 எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் போய் 6:30 மணிக்கு கொடுங்க. சரியா? அது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் அம்மன் வழிபாடும் நவகிரகங்களில் உள்ள களத்திரக்காரராகிய ஸ்ரீ சுக்கிர பகவான் வழிபாடும் சுபிட்சத்தை தரும். இன்னைக்கு 2 விசேஷம் இருக்குது. சந்திர தரிசனம் அப்படின்னாலே ரொம்ப விசேஷம். சாயந்தரம் ஒரு 7 மணி 7:30 மணிக்கு மேலே வெளியில் போய் நின்றுக்குங்க. இல்லைன்னா மொட்டை மாடி இருந்ததுன்னா டெரஸுக்கு போங்க. போயிட்டு கொஞ்சம் கையில் காசு, சில்லற காசு நல்லா கவனிச்சுக்கோங்க. நோட்டு தான் எடுத்துக்கப்படாது. சில்லற காசு 10 ரூபா, 5 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா எவ்வளோ வருது, அதில் கொஞ்சம் அதுக்காக அள்ளி எடுத்துன்னு போகலாம். ஒரு 4-5 எடுத்துட்டு 2 கையிலையும் நிறைச்சி நேராக போய் சந்திரனை பாருங்க. சந்திரன் வரல அப்படின்னாலும் மேற்கு திசையை நோக்கி நீங்கள் ஒரு பார்வை பார்த்து சந்திர பகவானே சரணம் சரணம் போற்றி போற்றின்னு சொல்லிட்டு வாங்கோ. கண்டிப்பாக உங்களோட செல்வ நிலை உயர ஆரம்பிக்கும். சரியா? அடுத்தபடியாக கூடாரவல்லி. இன்னைக்கு ஆண்டாள வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த மார்கழி மாதம் முடிய போகிறது. அதனாலே இந்த கூடாரவல்லி ரொம்ப விசேஷமான ஒரு இது. அதை விட இன்னும் என்னென்னா இஷ்டிகாலம். இந்த பிரதமை ரொம்ப விசேஷமான ஒரு நாள். நிறைய பேர் பாட்டியம்மா இன்னைக்கு நல்ல காரியமே செய்யப்படாது அப்படின்னு. இன்னைக்கு நல்ல காரியம்னா அந்த சுபகாரியங்கள் விளக்கப்படணும். சரியா? கல்யாணம் பண்ணுறது, இந்த இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் விளக்கணும். மற்றபடி இந்த இஷ்டிகாலம் பிரதமையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் ஹோமங்கள், பூஜைகள் இதெல்லாம் சொல்கிறது ரொம்ப நல்லது. மந்திர ஜபம் ரொம்ப நல்லது. என்ன மந்திர ஜபம் பெருசாக, அதாவது எல்லாரும் சான்ஸ்கிரிட் கற்றுக்கிட்டு அப்படியே நம்ம என்ன இதுவாக பண்ண போகிறோம் இல்லை. ஓம் நம சிவாய ஒரு 108 தடவை சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணாய நமக ஒரு 108 தடவை சொல்லுங்க. மந்திர ஜபம் அதான், வேற ஒன்றும் இல்லை. ஓம் சரவண பவாய் நமக முருகனை நினைங்கோ, விநாயகர் நினைங்க, ஓம் கம் கணபதியே போற்றி ஒரு 108 தடவை. எவ்வளோ சுவாமிகள் நமக்கு கொடுத்துருக்கா. என்ன இந்து இதில் நிறைய சுவாமிகள்
அழகா அவங்களுக்கு என்ன தோன்றதோ அந்த சுவாமியை நீங்க வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு இந்த இஷ்டி காலத்துல மந்திர ஜபம் அவ்வளவு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி பண்ண பண்ண நம்மளோட உடல் ஆரோக்கியமும் நன்னா இருக்கும், நம்ம வம்சம் விருத்தி அடையும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு சுபிக்ஷங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: குரு மேஷராசியிலும், கேது கன்னிராசியிலும், சுக்கிரன் விருச்சிக ராசியிலும், சூரியன் செவ்வாய் புதன் தனுசு ராசியிலும், சந்திரன் மகர ராசியிலும், சனி கும்ப ராசியிலும், ராகு மீன ராசியிலும் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதில்னா, நினைத்தது நிறைவேறும் நாள். ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக சஞ்சாரம் பண்றார். நீங்க நினைக்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும். நீங்க அனுசரித்து போயிடுவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் சில நன்மைகள் உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கூடும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன நிம்மதி உண்டாகும் நாள். அப்பாடா, அஷ்டமஸ்தானத்துலேருந்து சந்திர பகவான் அப்படியே விலகி மிதுன ராசிக்கு வந்துட்டார். உங்களோட 9ஆம் இடம். அதாவது சந்திராஷ்டமம் விலகெடுத்து. சந்திராஷ்டமம் விலகெடுத்துனாலே சந்தோஷம் அதிகரிக்கும். பொறுமையாக இருந்ததுக்கு பரிசுகள் இன்னைக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். குடும்பம் சுவையாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மன நிம்மதியான போக்கு தென்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை குறையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதையும் ஹயக்ரீவர் சுவாமி. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். இன்னைக்கு சந்திராஷ்டமம் உங்க பக்கம் அடிக்கிறது. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமை தேவைப்படும். ஏன்னா சந்திர பகவான் அஷ்டமராசியில் இருந்தாலே சில சந்தோஷங்களையும் கொடுப்பார், சங்கடங்களையும் கொடுப்பார். சில சமயம் சங்கடங்களை அதிகமாகவே கொடுப்பார். அதனாலே பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் வரலாம். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்லுங்கள். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பேசும் வார்த்தைகளில் நிதானமான போக்கு வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது உச்சிதம். தொழில் வியாபாரம் சில நேரங்களில் சில குழப்பத்துடன் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களில் சிரத்தையோடு செயல்படுத்துவது நல்லது. இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் புது முயற்சியில் இன்றைய தினம் ஈடுபட வேண்டாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட மென்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசினியர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன மகிழ்ச்சி நிறைந்த நாள். கலத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாலே கலகலப்புக்கு குறைவில்லை. இன்னைக்கு சந்தோஷமா இருப்பேள். அக்கம் பக்கத்தினர் கண் திருஷ்டி படாமல் பார்த்துக்கோங்க, சரியா?
அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும், அந்யோன்யம் கூடும், குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும், இல்லத்தரசிகள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வீர்கள், உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள், தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும், உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும், வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் சுமை குறையும் நாள். பகையுடன் ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிறு வருமானம் வந்து சேரும். எப்போ கொடுத்த கடன் கூட இன்னைக்கு வரலாம். அதனாலே உங்களோட கடன் சுமை கொஞ்சம் குறையும். அதுக்காக நீங்கள் 10 லட்சம் வாங்கிட்டு எனக்கு கடன் சுமை குறையலையே நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு கேட்கக்கூடாது. அதுக்காக 10 லட்சம் ஒரே நாளில் கிடைக்கலாம், பகவானோட அனுகிரகம் இருந்தால் உண்டு. பட் நீங்கள் என்ன உழைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான வருமானம் தான் கிடைக்கும். சரியா? அதனால வர்ற வருமானத்தை வச்சு கடனை அடைங்கோ, நல்லது. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அடிக்கடி சொல்றது நான் தான். இலங்கை வேந்தனே கலங்கினா அப்படின்னாக்க நம்மளும் கவனமாக இருக்கணும். அதேமாரி கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் தனி மரியாதை கிடைத்து மகிழ்வார்கள். அலுவலகத்தில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவார்கள். இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதோ மகாலட்சுமி தாயார். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் பூர்த்தியாகும் நாள். பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறனால இன்னைக்கு உங்களோட எண்ணங்கள்லாம் பூர்த்தியாகும், நினைக்கிற காரியங்கள்லாம் பூர்த்தியாகும். ஜெயமே ஜெயம், அற்புதமான நாள். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சியான சம்பவம் இல்லத்தில் நடைபெறும். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மன நிம்மதியான போக்கு தென்படும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுதூர பயணங்கள் ஏற்படலாம். பயண வாய்ப்புகள் மேம்படும் நாள். சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைக்காக ஒரு பயணங்கள் ஏற்படலாம். சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்குற யோகம் உண்டாகும். அதனாலேயே ஒரு பயணம் உண்டாகும். இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்க தொடங்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அபிவிருத்திகரமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர்களின் வருகையால் இல்லம் களைகட்டி இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்கள் ஏற்படலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சிகள் வெற்றி அடையும் நாள். சகாயஸ்தானமாக 3ஆம் இடத்துக்கு சந்திரபகவான் வந்துட்டார். நேற்றுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்தாரோ இல்லையோ, அதுக்கு இன்னைக்கு முயற்சிகள் உண்டாகணும். அந்த முயற்சிகள் எல்லாம் நீங்கள் எடுத்தீங்கனாலே வெற்றி தான். அருமையான வெற்றிகள் இன்னைக்கு குவியும். கணவன் மனைவிக்கிடையே அபிப்பிராய பேதமே இல்லை என்ற அளவிற்கு அந்யோன்யம் கைகூடும். குடும்பத்தில் அருமையான சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும்.
உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகையால் மனமகிழ்ந்து போவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாயம் அதிகரிக்கும் நாள். தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கார். மகர ராசியில் அற்புதமான ஒரு நாள். எடுக்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு அற்புதமாக ஒரு வருமானத்தை கொண்டு வரும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். தடை தாமதங்கள் விலகும். மகனுக்கோ அல்லது மகளுக்கோ வரன்கள் அருமையாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷ செய்தி வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனம் தேவைப்படும் நாள். ஏன்னா இன்னைக்கு ராசிக்குள்ளே சந்திர பகவான் இருக்கார். கொஞ்சம் மனசுல அப்படி இப்படி ஒரு பிரச்சனை, குழப்பம், சங்கடம் இப்படி வந்துட்டு இருக்கும். பொறுமையா இருந்தேன்னா நல்லது, கவனமா இருந்தேன்னா நல்லது. அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க, சரியா? அதாவது இன்னைக்கு வேலை பளு இருக்கும், இல்லை தொழில் வியாபாரத்துலேயே கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் இந்த வேலைக்கு சாப்பிட்றத கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. சில நேரங்களில் கொஞ்சம் நேரம் தப்பினாலும் பரவாயில்ல, அதை கரெக்டாக உணவு கட்டுப்பாடோட உணவு எடுத்துக்கிறது நல்லது. அதேமாரி பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் நிதானமான போக்கை கடைப்பிடிப்பது உச்சிதம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எடுக்கும் காரியங்களில் கவனம் தேவைப்படும். கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்தினரிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் வீண் விவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வாகன பயணங்களில் கவனம் அவசியம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் திறம்பட செயலாற்ற வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் மாணவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிற மலர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடமாற்றம் இனிமையாகும் நாள். 12ஆம் இடமாக அயனசயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இந்த இடமாற்றம் இன்னைக்கு கிடைக்கும். அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துருங்க, சரியா? தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்போ பால் காய்ச்சிக்கலாம். நல்ல நாள் பார்த்து, நல்ல ஹோரை பார்த்து அப்போ பால் காய்ச்சிக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தினர் சந்தோஷமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் பயண வாய்ப்புகள் மேம்படும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சந்தோஷமாக செயலாற்றுவார்கள். இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியான சூழலில் இருப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் அதிகரிக்கும் நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். உங்களோட ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அற்புதமான ஒரு நாள். உங்களோட முன்னேற்றத்தை யாராலையுமே தடுக்க முடியாது. அதுவும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தினர் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் வந்து சேரும். சம்பள உயர்வு, இடமாற்றம் அருமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள்.
இல்லத்தரசிகள் கணவனின் அன்பை பெற்று குதூகலமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மனநிறைவை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முன்னேற்றமான தகவல் ஒன்று, ரொம்ப நாள எதிர்பார்த்த தகவல் ஒன்று இன்றைய தினம் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.